100 வருடங்கள் வாழ்ந்த காஞ்சி மகாமுனி சந்திரசேகர சுவாமிகள் மாதத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருப்பாராம். அப்ப எந்த பெரிய மனிதர்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் வந்தாலும், யாரு வந்தாலும் இந்த மௌன விரதத்தை கலைத்து விட்டு அவர்கிட்ட பேசவே மாட்டாராம். அமைதியாவே உட்கார்ந்துருப்பாரு. அப்படி ஒரு நாள் மௌன விரதம் இருக்கும்போது ஒரு பள்ளி பேருந்து வந்து நிக்குது. அதுல இருந்து குழந்தைகள் எல்லாம் இறங்குறாங்க. குழந்தைகளை பார்த்தவுடன் மகாமுனிவர் சுவாமிகள் வந்து அந்த மௌன விரதத்தை கலைத்துட்டு எல்லா குழந்தைகள்ட்டையும் பேசுறாரு. நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எல்லாரும் சொல் பேச்சும் கேட்கணும் என்று அந்த குழந்தைகளிடம் பேசிவிட்டு ஒவ்வொரு பழத்தை அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அனுப்புறாரு. இப்ப இந்த மடத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்கிறாங்க, எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்த போதும் இந்த மௌன விரதத்தை கலைக்க மாட்டீர்களே, ஏன் இந்த குழந்தைகளிடம் மௌன விரதத்தை கலைத்தீர்கள்? இப்ப காஞ்சி பெரியவர் சொல்றாரு, அந்த குழந்தைகளை பார்த்தியா, அவங்களுக்கு பார்வை இல்லப்பா, அவங்க என்ன பார்க்கணும்னு வந்திருக்காங்க, அவர்களுக்கு கண் பார்வை இல்ல. என்னுடைய பேச்சின் மூலமாக, என்னுடைய குரலின் மூலமாக, என்னுடைய தொடுதலின் மூலமாக, என்னுடைய அன்பின் மூலமாகத்தானே நான் அவர்களை நெருங்க முடியும், அவர்கள் என்னை பார்க்க முடியும். சாஸ்திர சம்பிரதாயங்களை விட அன்பு பெரியது என்று கற்றுக் கொடுத்தவர், இறுதி வரை சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்துக் கொண்டிருந்த காஞ்சி பெரியவர் அவர்.